Welcome guys, I hope you all doing really well. Thanks so much for watching this video. இந்தியா வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து passive income, அதற்காக இருக்கக்கூடிய சில ஐடியாக்களை இந்த வீடியோவில் உங்களுடன் ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் இந்த வீடியோவில் ஒரு ஐடியாவை மட்டும் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கான காரணம் வந்து இந்த வீடியோவை சிம்பிளாகவும் ஷார்ட்டாகவும் வைத்திருக்கணும் என்ற ஒரு நோக்கமும், மற்றது வந்து இந்த வீடியோவை ஒரு தொடராக செய்வதற்காகத்தான் அந்த ஐடியாவில் வந்திருக்கிறேன். ஸோ அந்த வகையில் இன்று நாங்கள் பார்க்க போகிற passive income ஐடியா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராப் ஷிப்பிங். அதை பற்றி மேலதிகமாக தெரியணுமாக இருந்தால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போது இந்த சேனலுக்கு இதுதான் முதல் தடவை என்று சொன்னால் எனது பேர் ராம்நாத் சுதாகர். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூபிள் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்கள் நண்பர் ஃபேமிலிக்கு ஆட் பண்ணும் என்று நீங்கள் நம்பினால் மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் யூடியூப் அல்கோரிதத்துக்காக. இப்போது வாங்கள் இந்த வீடியோக்குள் செல்வோம். சார், இந்த ட்ராப் ஷிப்பிங் என்றால் என்னன்றதை பார்ப்பதற்கு முன்னம் இந்த passive income என்றால் என்ன என்று பார்த்து விடுவோம். கூடுதலான நபர்களுக்கு passive income என்றால் என்னென்று தெரிந்திருக்கும். பட் இருப்பினும் passive income என்பது வந்து உங்கள் டைமை கரண்டாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்காக அந்த மணியை ஏர்ன் பண்ணி தரும் ஒரு விஷயம் இருக்குமானால் அதை passive income என்று சொல்வார்கள். அதுக்கு ஒரு உதாரணமாக பார்த்தால், ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்ப்போம், ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு ஹவுஸை வாங்குகின்றீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். வாங்கியதுக்கு அப்புறம் அதை ஒரு ஆட்களுக்கு ரெண்ட் பண்ணி விட்டு விட்டால் அந்த ரெண்டிலிருந்து மாதம் வரும் பணம் வந்து அதற்காக நீங்கள் உண்மையாக ஒரு டைமை ஒதுக்கி நீங்கள் ஒரு வேலை செய்வது வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மாதம் அந்த பணம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அதை passive income என்று சொல்லிக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு ஸ்டாக்னு வைத்துக்கொள்வோம். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குகின்றீர்கள், ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக். அப்போது அந்த டிவிடெண்ட் ஸ்டாக்கு காலப்போக்கில் வருடம் அதன் growth வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிவிடெண்ட் பே அவுட்டை உங்களுக்கு தருவார்கள். உங்களுக்கு ஒரு லார்ஜ் போர்ட்ஃபோலியோ இருக்குமானால் ஒவ்வொரு வருடமும் மேபி ஒரு 1000, 10,000, 20,000 பவுண்ட்ஸ்கள் அந்த டிவிடெண்ட், அதாவது டிவிடெண்ட் பே அவுட்டாக தரும் பொழுது அதை கூட நீங்கள் passive income என்று சொல்லலாம். இந்த passive income என்பதற்காக பல வகையான வழிகள் இருக்கின்றன. அந்த வகையை தான் இந்த வீடியோ நான் செய்வதற்கான காரணம் கூட. ஒவ்வொரு வீடியோக்களும் ஒவ்வொரு ஐடியாக்களை ஷேர் பண்ண போகின்றேன், ஒரு தொடராக செய்ய போகின்றேன். அந்த வகையில் இன்று எடுத்திருக்கிற விஷயம் வந்து ட்ராப் ஷிப்பிங். ட்ராப் ஷிப்பிங் கூட ஒரு passive-ஆக நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை செய்து கொள்ள முடியும். அதை பற்றி தான் உங்களுக்கு இன்றைக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போது இந்த ட்ராப் ஷிப்பிங் என்றால் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பாருங்கள், நார்மலாக ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் செய்வது, அல்லது இப்போது பாருங்கள் இந்த அமேசான் அல்லது ஈபேயில் கூட பல நபர்கள் ஆன்லைன் பிஸ்னஸாக தங்கள் ஐட்டங்களை செல் பண்ணுகிறார்கள் இல்லையா? ஆனால் அங்கு செய்யும் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் வந்து ஒரு பல்காக ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியில் போய் சில ஐட்டங்களை வாங்குவார்கள், ஒரு சீப்பாக வாங்கி அதை இங்கு கொண்டு வந்து தங்களது வே ஹவுஸ் தேவை. அதற்கு ஏன்னு சொன்னால் ஒரு ஐட்டம் லார்ஜ் குவான்டிட்டியாக வாங்கும் பொழுது அது வைப்பதற்கான இடங்கள் தேவை. ஸோ அங்கு வைத்துத்தான் அதை செல் பண்ணுவார்கள். அதனால் அவர்களுக்கான கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய லார்ஜாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ஒரு வே ஹவுஸ் ரெண்டாக இருக்கும், அதுக்கான எலக்ட்ரிசிட்டி, ஈவன் அதை சென்ட் பண்ணுவதற்கான போஸ்டேஜ் கோஸ்ட்டுகள். ஸோ இது ஓவரால் மேபி வாங்கிய ஐட்டங்களின் டிமாண்ட் இல்லாமல் போகும்பொழுது அது வேஸ்ட் ஆகிறதுனால அதை வேஸ்ட் ஆகும் மணியாக கூட போகலாம். ஸோ இப்படி பல வகையான பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் வந்து பல்காக வாங்கி செல் பண்ணுவது. ஸோ அதைத்தான் அவாய்ட் பண்ணுவதற்காகத்தான் கூடுதலான அவர்கள் இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராப் ஷிப்பிங் என்ன செய்வார்கள். சேம் கான்செப்ட் தான். ஆனால் வந்து அதில் இருக்கும் விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நார்மலாக ஆன்லைன் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம். அந்த ஆன்லைன் வெப்சைட்டிலேயே நார்மலாக செய்யும் நபர்கள் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு எல்லா ஐட்டத்தையும் நீங்கள் அதை லிஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஆனால் அந்த ஐட்டங்களை வந்து டைரக்டாக அந்த மேனுஃபேக்சரிடம் பல்காக வாங்காமல் நீங்கள் ஒவ்வொருக்காகவும் ஒரு கஸ்டமர் வந்து உங்களிடம் அந்த ஐட்டத்தை வாங்கும் பொழுது மட்டும் நீங்கள் அந்த மேனுஃபேக்சரர் அவர்கள் கூட ட்ராப் ஷிப்பிங் செய்யக்கூடிய நபர்கள் இருக்கின்றார்கள். சைனாவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், சில தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி இருக்கின்றார்கள். அவர்களுடன் டீல் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் டீல் பண்ணினால் அதற்கான ப்ரைஸ் கூட சீப்பாக இருக்கும். பட் இருக்கும் பொழுது இந்த ஒரு கஸ்டமர் ஒரு ஐட்டத்தை வாங்குகின்றார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த ஐட்டத்தின் பணத்தை நீங்கள் வாங்கியதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த மேனுஃபேக்சரிடம் அங்கிருந்து ஆர்டர் கொடுக்கும் பொழுது அந்த ஆர்டர் கொடுக்கும் விஷயத்தில் நீங்கள் தந்த அந்த கஸ்டமரின் அட்ரஸையும் இதை போட்டுவிட்டால் அவர்கள் வந்து டைரக்டாகவே கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுவார்கள். ஸோ இப்போது பாருங்கள், நீங்கள் அந்த ஐட்டத்தை வேர்ஹவுஸில் வைப்பதற்கான செலவுகள் இல்லை, அதே மாதிரியான போஸ்டேஜுக்கான செலவுகள் இல்லை. நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் வந்து மிடில் மேன் மாதிரி இருந்து கஸ்டமரிடமிருந்து பணத்தை வாங்கிவிட்டு அந்த பணத்திலிருந்து ஒரு போர்ஷன் அந்த ப்ராடக்ட் வேண்டுவதற்கான அதை அந்த மேனுஃபேக்சரிடம் பே பண்ணி விட்டால் நீங்கள் அதில் இருக்கும் அந்த டிஃப்ரெண்ட் மார்ஜினை மட்டும் உங்கள் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கொள்வீர்கள். இந்த ப்ராஃபிட் மார்ஜின் கூட நீங்களே செட் பண்ணி கொள்ளலாம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்துக்கொள்வோம், மேபி ஒரு ஜாக்கெட் செல் பண்ண போகின்றீங்க வைத்துக்கொள்வோம். அந்த ஜாக்கெட் வந்து உண்மையில் அதன் உண்மையான மேனுஃபேக்சர் கோஸ்ட் வந்து ஒரு 20 பவுண்டாக இருந்தால் நீங்கள் அந்த மார்ஜினை செட் பண்ணிக்கொள்ளலாம் 50 பவுண்டோ 60 பவுண்டோ செட் பண்ணி விட்டால்
அந்த ஐட்டத்தை ஒரு கஸ்டமர் வாங்கும் பொழுது நீங்கள் அந்த மேனுஃபேக்சரருக்கு $20 கொடுத்து தான் நீங்கள் அதை வாங்க போகின்றீர்கள். அதை வாங்கி அவர்களிடம் டெலிவரி பண்ணவும் அவர்கிட்டையும் சொல்லுகின்றீர்கள். ஸோ $20 தான் உங்களுக்கான செலவாக இருக்கும். மிகுதி $40 வந்து உங்களுக்காக இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டாக இருக்க போகிறது. ஸோ இப்படித்தான் பல நபர்கள் இந்த ட்ராப் ஷிப்பிங்கை செய்கின்றார்கள். நான் ஒரு ஜாக்கெட் உதாரணத்துக்கு சொல்லியிருந்தேன். பல வகையான விஷயங்கள் செய்கின்றார்கள். இந்த ஏர்கிராஃப்ட்கள், ட்ரோன்கள், சில ஜுவல்லரிகள், எலக்ட்ரிக் ஐட்டங்கள், இப்படியான ஐட்டங்கள் எல்லாமே வந்து இந்த உலகத்தில் இந்த சைனாவில் வந்து சீப்பாக வாங்கலாம் என்பதனால் அதை வாங்கி செய்கின்றார்கள். ஸோ அதுக்கு தான் செய்கின்றனர். ஸோ ட்ராப் ஷிப்பிங் என்னும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். அதற்கு வந்து Shopify அல்லது சில வெப்சைட்கள் இருக்கின்றன, அதில் கூட நீங்கள் அதை கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். சில ஃபீக்கள் பே பண்ண வேண்டி வரும். பட் ஆனால் இருப்பினும் அது இலகுவாக இருக்கும். பட் ஆனால் இந்த அமேசான் ஈபேயில் போட்டால் வந்து அதற்கான கமிஷன்கள், அதை ஈவன் அமேசானில் செய்வது வந்து கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து FBA சொல்லுகின்றார்கள், ஃபில் பை அமேசான் என்று சொல்லி. அப்படி செய்யும் பொழுது கூட நீங்கள் ஒரு ஐட்டத்தை பல்காக வாங்கிவிட்டு அமேசான் டிப்போர்ட்டுக்கு சென்ட் பண்ணி விடலாம். ஸோ அது கூட காலப்போக்கில் பசிவாக ஏர்ன் பண்ணி தரும். ஆனால் அதில் இருக்கும் பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னா, பல்காக வாங்க வேண்டிய அந்த கேபிட்டல் வந்து ஆரம்பத்திலே உங்களுக்கு தேவை இல்லையா? அந்த கேபிட்டல் ஆரம்பம் இல்லாமலே செய்யணும் என்று சொன்னால் அந்த ட்ராப் ஷிப்பிங் தான் ஒரு நல்ல வழியாக இருக்கும். என்று சொன்னால் நீங்கள் முதலில் பணத்தை கஸ்டமரிடம் வேண்டி அந்த பணத்தை கொண்டு தான் ஐட்டத்தை வாங்கி அனுப்ப போகிறீர்கள். ஸோ உங்களுக்கான அந்த ஸ்பெண்ட் வந்து குறைவாகவும் இருக்கும். நீங்கள் இலகுவாக ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதனால் தான் கூடுதலானவர்கள் ட்ராப் ஷிப்புக்கு போகின்றார்கள். ட்ராப் ஷிப் வந்து ஒரு காலத்தில் ஒரு ஹாட் டாப்பிக்காக இருந்தேன்னா இப்போது வந்து ட்ராப் ஆகிவிட்டன. இருப்பினும் நீங்கள் தமிழ் ஆளாக இருந்தால் ட்ராப் ஷிப்பிங் செய்வது வந்து இலகு. என்று சொன்னால் தமிழாக்கள் கூடுதலாக செய்வது குறைவு என்று தான் நினைக்கின்றேன். ஸோ அந்த வகையில் ஏதாவது ஐட்டம் நீங்களும் சைனாவிலிருந்து இறக்குமதி செய்து விற்கலாம் என்று நினைத்தீர்கள் சொன்னால் அதை நீங்கள் செய்யுங்கள். ஆனால் இந்த சைனா என்று சொல்லும் பொழுது சில வெப்சைட் இருக்கின்றன. அலி எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு வெப்சைட் இருக்கின்றன. சில அலிபாபா என்ற ஒரு வெப்சைட் இருக்கின்றன. அதில் கூட நீங்கள் அந்த மேனுஃபேக்சர் டீலர்ஸ்களை நீங்கள் பிடித்துக் கொள்ளலாம். அவர்களிடம் கான்டாக்ட் பண்ணி சீப்பாக ஐட்டத்தை வாங்கி செல் பண்ணி கொள்ளலாம். ஈவன் இந்த கிச்சன் ஐட்டம் என்று சொல்வார்கள். நீங்கள் பார்த்து இங்கிலாந்தில் வந்து ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து சில அந்த கிச்சனுக்கு தேவையான சில ஐட்டங்களை வந்து விற்பார்கள். இந்த ஒரு மரக்கறிகளை வெட்டுவதற்கான ஐட்டங்கள், அதெல்லாம் யூனிக்கான ஒரு பர்ஸ்பெக்டிவாக இருக்கும். அந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் $10, $20, $50 விற்பார்கள். ஆனால் உண்மையில் அதை வந்து சைனாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் $2, ஈவன் $1 கூட வேண்டுகின்றார்கள். அப்படி வாங்கி தான் இங்கே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 200, 400, 500% மார்ஜின் வைத்து விற்று பணத்தை உருவாக்குகின்றார்கள். ஸோ இது கூட நீங்கள் ஒரு ஆன்லைன் செய்தீர்கள் சொன்னால் அதைத்தான் பசிவாக சொல்கின்றேன். ஏன்னு சொன்னால் உண்மையில் காலப்போக்கில் அதை எல்லாத்தையும் ஆட்டோமேஷன் பண்ணிவிடலாம். நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணிவிட்டீர்கள் சொன்னால் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. மேபி 1 hour 2 hour தான் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். மிகுதி டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பணத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஸோ அதை ஒரு பாசிவ் இன்கமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இதுதான் இன்றைய வீடியோவின் டாபிக். எனிவே நான் வந்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஐடியாக்களையும் அதை எப்படி செய்யலாம் என்பதையும் உங்களோட ஷேர் பண்ணுகிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கின்றேன். அப்படி இருந்திருந்தால் மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள். மற்ற இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காட்டிக்கு மறந்துடாமல் அதையும் செய்யுங்களேன். ஸோ இந்த சேனலில் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகின்றேன். ஸோ ஐ ஹோப் தட் யூஸ்ஃபுல் அண்ட் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கின்றேன். உங்களை விடப்போது நாம சைனிங் ஆஃப்.